Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்னா என்ன, கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்னால் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் மாடுலேஷன்னா என்ன, அதோடய பிளாக் டயக்ராம் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், டெலிஃபோன் யூஸ் பண்ணுறோம், வீட்டில் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் டெலிஃபோன்லாம் பார்த்திங்கன்னா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைனா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ அப்போ நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து சொல்கிறோம். அதே போல் அவங்களோட இன்ஃபர்மேஷனை நாம் வந்து கேட்குறோம். ஸோ அப்போது இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ளைட், அதாவது ஏரோப்ளேனில் அதாவது ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈவன் சேட்டலைட்டு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தகவல்களை வந்து நாம் வந்து வாங்கிட்டுருக்கோம், அதே போல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் நாம் சொல்கிறோம். ஸோ அப்போ டிப்பிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு டெஃபினேஷன் எழுதி போட்டிருப்பேன். ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டு என்டிட்டிக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஷேரிங் ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதை செய்யக்கூடிய சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த கம்யூனிகேஷன் இல்லாத இடமே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஈவன் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, ஒரு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுவும் வந்து டேட்டா ஷேரிங் தான். ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு வகையான கம்யூனிகேஷன் தான். ஸோ இப்போ வந்து நாம் வந்து சப்ஜெக்ட்டில் நமக்கு வந்து எத்தனை விதமான கம்யூனிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கம்யூனிகேஷன், டைப்ஸு. ஸோ நம்ம வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பற்றி படிக்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அனலாக் கம்யூனிகேஷன், செகண்ட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அனலாக் கம்யூனிகேஷன், செகண்ட் வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன். அனலாக் கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸ் டைம் வேரியிங் சிக்னலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புவோம். அதாவது அனலாக் அப்படின்னாவே வந்து கண்டினியூஸாக வந்து டைம் வேரி ஆகிட்டு இருக்கக்கூடிய சிக்னல். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்பீச் சிக்னல், அதே போல் ஆடியோ, வீடியோ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூஸாக அவங்க வந்து டைமை பொறுத்து வேரி ஆகிட்டு இருக்கக்கூடிய சிக்னல். அப்போது கண்டினியூஸ் டைம் வேரியிங் சிக்னல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அனலாகில் பார்த்திங்கன்னா continuous time varying signal is transferred from one place to another place. டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது டிஜிட்டல் பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 0s and 1s. ஸோ இந்த டிஜிட்டல் பிட்ஸை, அதாவது டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா transferring digital bits, அதாவது 0s and 1s. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அனுப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு டைப் ஆஃப், அதாவது இந்த 2 கம்யூனிகேஷன்லையுமே 2 விதமான டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அதாவது டேட்டாவை நம்ம அனுப்பக்கூடிய விதம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று வந்து பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டுலையுமே இருக்குது. அதாவது அனலாக்லேயும் இருக்குது, டிஜிட்டல்லையுமே இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், நான் ஷார்ட்டாக போடுறேன் TXN டிரான்ஸ்மிஷன். இன்னொன்று பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து 2 கம்யூனிகேஷன்லையுமே இருக்குது, டிஜிட்டல்லையும் இருக்குது, அனலாக்லேயும் இருக்குது. பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், பேண்ட் பாஸ் அல்லது பாஸ் பேண்ட் சொல்லுவாங்க, பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதாவது நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ ஒன்று வந்து பேஸ் பேண்ட், இன்னொன்று வந்து பேண்ட் பாஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது
நம்மளுடைய ஒரிஜினல் சிக்னல் இருக்குது இன்ஃபர்மேஷன், அதை நம்ம டேரெக்டாகவே வந்து அனுப்ப போகிறது, அதாவது வித்தவுட் எனி மாடுலேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டேரெக்டாகவே நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்பிச்சிடுவோம். இதுக்கு பேர் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். இதுவே பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மாடுலேட் பண்ணி, அதாவது அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் இருக்கும், மெசேஜ் சிக்னல் இருக்கும், அந்த மெசேஜ் சிக்னலுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்ப போகிறோம். ஸோ இதுக்கு பேர் மாடுலேஷன் டெக்னிக் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி வரக்கூடிய கிளாஸில் பார்க்க போகிறோம். அப்போது பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷனில் டேரெக்டாகவே வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்ப போகிறோம். ஆனால் பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷனில் மெசேஜ் சிக்னலை நம்ம மாடுலேட் பண்ணதுக்கு அப்புறம் அனுப்ப போகிறோம். ஸோ அப்போது வித் மாடுலேஷனோட அனுப்பக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் பேர் பேண்ட் பாஸ். ஸோ வித் போடுறேன், இது வந்து வித்தவுட் மாடுலேஷன், வித்தவுட் மாடுலேஷன். இது வித் மாடுலேஷன். ஸோ இங்கே அதே போல் தான். ஸோ பேஸ் பேண்ட் அப்படின்னாவே வித்தவுட் மாடுலேஷன், மாடுலேட் பண்ணாமல் நாம் என்ன பண்ண போகிறோம், அனுப்புறது பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். மாடுலேட் பண்ணி அனுப்பக்கூடிய டிரான்ஸ்மிஷனுக்கு பேர் பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இருக்குது. பட் அனலாக் மாடுலேஷன், அனலாக் கம்யூனிகேஷனில் இந்த பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து அனலாக் கம்யூனிகேஷனில் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் பற்றி நம்ம அதிகமாக படிக்க போகிறது கிடையாது. நம்ம அனலாக் கம்யூனிகேஷனில் நம்ம படிக்க போகிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன் பற்றி தான் படிக்க போகிறோம். அதே போல் டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் 2 விதமான டிரான்ஸ்மிஷன் இருக்குது. 2 பற்றி படிக்க போகிறோம் இந்த சப்ஜெக்டில். பேஸ் பேண்டை பற்றி படிக்க போகிறோம், அதே போல் பேண்ட் பாஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ் பேண்ட் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் தான் எல்லாமே நம்ம வந்து அனுப்ப போகிறது. அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறதே கிடையாது எங்கள் பேஸ் பேண்டில். ஸோ பேஸ் பேண்ட் அப்படின்னாவே வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனுப்ப போகிறோம் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷனில். பட் பேண்ட் பாஸில் அப்படி கிடையாது, நம்ம ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் கூட மிங்கிள் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். அப்போது பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் டிஸ்டன்ஸுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இந்த பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷனில். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே அனலாக் கம்யூனிகேஷனில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அதாவது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். செகண்ட் வந்து ஆங்கிள் மாடுலேஷன், ஆங்கிள் மாடுலேஷன். இந்த ஆங்கிள் மாடுலேஷனில் 2 டைப்ஸ். ஒன்று வந்து எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், இன்னொன்று ஃபேஸ் மாடுலேஷன் பிஎம். ஸோ இதை பற்றி தான் நாம் அங்கே வந்து அனலாக் மாடுலேஷனில் படிக்க போகிறோம். இதில் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன்லேயே அகைன் திரும்பி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து ரிசீவர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். சூப்பர் ஹெட்டோடன் ரிசீவர் பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம் இங்கே அனலாக் கம்யூனிகேஷனில். அதே போல் டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தடுமே படிக்க போகிறோம். பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன், அதே போல் பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷன் படிக்க போகிறோம். ஸோ இங்கே பேஸ் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சாம்பிளிங் பற்றி பார்க்குறோம். சாம்பிளிங் டெக்னிக், குவான்டைசேஷன், என்கோடிங் டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா பிசிஎம், அதாவது பல்ஸ் கோடு மாடுலேஷன். நெக்ஸ்ட் வந்து டிபிசிஎம், டிஃப்ரென்ஷியல் பல்ஸ் கோடு மாடுலேஷன். அது இல்லாமல் வந்து டெல்டா மாடுலேஷன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த டெக்னிக் ஃபுல்லாக படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். இதுவே பேண்ட் பாஸ் டிரான்ஸ்மிஷனில் நம்ம வந்து வித் மாடுலேஷன் டெக்னிக்ஸோடு படிக்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கே படிக்க போகிறோம், அதே போல் எஃப்எஸ்கே, அப்புறம் பிஎஸ்கே, ஸோ இதில் கியூபிஎஸ்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது டிஜிட்டல் கம்யூனிகேஷனில். ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் நம்ம படிக்க போகிறது நாய்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ நாய்ஸஸ் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் படிக்க போகிறோம். எஸ்என்ஆரை பற்றி படிக்க போகிறோம். அதே போல் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து என்னென்ன படிக்க போகிறோம் கம்யூனிகேஷனில், நாய்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். ஸோ தனியாக உங்களுக்கு சொல்கிறேன், நாய்ஸஸ் பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்என்ஆர் பற்றி படிக்க போகிறோம், சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ. அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி, இன்ஃபர்மேஷன் தியரியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷனில் அடங்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து கம்மிங் வீடியோஸில் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பிளாக் டயக்ராம் ஆஃப் அனலாக் கம்யூனிகேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம அனலாக் கம்யூனிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஜிட்டலுக்கு போவோம். அதனால்
பிளாக் டயக்ராம் ஆஃப் அனலாக் கம்யூனிகேஷனை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.